அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வருகின்ற ஐப்பசி அன்னாபிஷேகம். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அதாவது சந்திரனுடைய அந்த சாபங்கள் மட்டும் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள் கிடையாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ சாபம், தோஷம், பாவம், கஷ்டம் இது எல்லாத்தையும் போகக்கூடிய மிக அற்புதமான அந்த முழு பௌர்ணமி நாள். இந்த நாளில் நம்ம தெரியாமல் கூட சில தவறுகளை செஞ்சிட்டோன்னா நம்முடைய 7 தலைமுறைக்கும் அன்னதோஷம் ஏற்பட்டு நம்ம சாப்பாடுக்கே கஷ்டப்படுகின்ற ஒரு நிலை வருமாம். அப்படி அந்த என்னென்ன தவறுகள் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம நம்முடைய வாழ்க்கையில் அது மாதிரியான தவறுகள் நம்ம எப்பயுமே செய்ய மாட்டோம்ல. அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். எல்லா மாதத்துலேயுமே பௌர்ணமிக்கு தனி மகத்துவம் இருக்குது. குறிப்பாக ஐப்பசி மாதத்துடைய அந்த பௌர்ணமிக்கு ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷமே இருக்குது. இந்த நாளில் எல்லா மக்களுமே அவங்களுடைய பாவங்கள் தீர்வதற்காக புனித நதிகளில் கங்கா, யமுனா, கோதாவரி அது மாதிரியான அந்த நதிகளில் போய் நம்ம நீராடிட்டு வந்தோன்னா நம்முடைய பாவங்களானது தீரும், ஆத்மா சுத்தமடையுமா. அது ஒரு கடவுளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. அதே மாதிரி சிவனுடைய வழிபாடு, சிவனுக்கு நாளை செய்யப்போகின்ற அந்த அன்ன அபிஷேகமாக இருக்கட்டும், பூக்கள், பழங்கள் இது மாதிரி நம்ம கொடுத்து நம்ம வழிபட்டோன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் குறிப்பாக மகாமிருதியஞ்ச மந்திரம் சொல்லிட்டு ஒரு மந்திரம் இருக்குது. இது மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணால் நமக்கு நிச்சயமாக செல்வ வளமானது பெருகும், சிவனுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். அது மாதிரி இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய தானங்கள், குறிப்பாக நம்ம முடியாதவங்களுக்கு, ஏழைகளுக்கு நம்ம தானம் கொடுக்கறதுங்கிறது கூடுதலான ரொம்ப விசேஷமான ஒரு இது. அது நம்முடைய முன்னோர்களுடைய நமக்கு ஆசி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய கருமாக்களுடைய அந்த ஆற்றல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நல்ல கருமாக்கள் நமக்கு அதிகமாகிறதுக்கான மிக முக்கியமான ஒரு நேரம்னு சொல்லுது. இப்படி எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக நம்ம இது மாதிரி தான தர்மங்களாக இருக்கட்டும், இந்த புனித நீராடல் இருக்கட்டும், ஸ்லோகங்கள் சொல்கிறது இருக்கட்டும், நம்ம வீட்டிலே ஏற்றுகின்ற விளக்குகள், தீபங்கள், நம்ம போய் கோவிலில் போய் பார்த்துட்டு வர அந்த அன்னாபிஷேகம், இது எல்லாமே நமக்கு கூடுதலான விசேஷம், நல்ல புண்ணியங்கள் கிடைக்கும். ஆனால் நம்ம தெரியாமல் சில தவறுகள் அந்த நாளில் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒன்றுமே பலனே இல்லாமல் போயிருங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அப்படி என்னென்ன தவறுகள் நாளைக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த அன்னதோஷங்கிறது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயங்க. ஏன்னா யாருக்கு அன்னதோஷம் இருக்கோ அவங்க அவங்க வீட்டில் எவ்வளோ உழைச்சாலும், எவ்வளோ காசு பணம் நிறைய சம்பாதிப்பாங்க, நிறைய செல்வந்தர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களால ஒரு நிமிஷம், ஒரு நேரம் உட்காந்து கூட அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்மளே புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு அன்னதோஷம் இருக்குன்னு. அதாவது உணவுகள் நிறைய சமைக்கப்பட்டிருப்போம், உணவுகள் நிறைய இருக்கும், ஆனால் உட்காந்து சாப்பிட முடியாத ஒரு சூழல் இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் தான் அன்னதோஷங்கிறது. அதே மாதிரி நிறைய வீடுகளில் நம்மளே பார்த்துருப்போம், நம்ம அரிசி, நம்ம சாதம் வைக்கிறதுக்காக அரிசி ஊற வச்சுருப்போம் பார்த்தீங்களா. அப்படியே அரிசி ஊற வச்சுட்டு நம்ம அரிசி தண்ணியை கிச்சன் சிங்கில் ஊற்றி கழுகுவோம். அப்படி கழுகிறப்ப நிறைய பேர் பண்ணுற தவறுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கழுகி ஊற்றுற தண்ணியோடு சேர்த்து அந்த அரிசியும் அப்படியே தெரியாமல் கிச்சன் சிங்கில் அப்படியே கொட்டிடுவோம். அப்படி எக்காரணம் கொண்டும் நம்ம இந்த தண்ணியோடு சேர்ந்து அரிசியை வீணாக்கக்கூடாது. ஏன்னா அதுவும் அன்னதோஷத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக கருதப்படுது. அதே மாதிரி நம்முடைய வீட்டில் சமைத்த உணவுகளை, சாப்பாட்டை அந்த உணவை எக்காரணம் கொண்டும் நம்ம வீணாக்கவே கூடாதுங்க. அதுவும் குறிப்பாக குப்பையில் கொண்டு போய் சமைச்ச உணவு, சாப்பாடு பாக்கி வந்துச்சுன்னு சொல்லிட்டு குப்பையில் கொண்டு போய் கொட்டவே கூடாது. அதற்கு பதிலாக சாப்பாடு இது மாதிரிலாம் அதிகமாச்சுன்னா வாயில்லாத ஜீவன்களுக்கு, காக்கைக்கு, குருவிக்கு, நாய்க்கு இது மாதிரியான உயிரினங்களுக்கு நம்ம தானமாக கொடுத்தா அந்த புண்ணியம் கண்டிப்பாக நமக்கு சேரும். அதே மாதிரி நம்ம எவ்வளவு காசுகள், பணங்கள் சம்பாதிச்சாலும் ஒருத்தர் அவருடைய பெற்ற தாய் தகப்பன்களை அதாவது நம்முடைய பெற்றோர்களுக்கு உணவு இல்லாமல், உணவு கொடுக்காம நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாதுங்க. அது மாதிரி அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், அதுவும் குறிப்பாக பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த பிண்டங்கள் வைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யாமல் இருந்து ஒரு மாதிரி கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு அன்னதோஷம் ஏற்படும். அதே மாதிரி மிக முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைங்க சாப்பிட்றப்ப தடுக்கிறது, பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு இவங்களுக்கு சாப்பாடு நம்ம நம்ம கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க யாராச்சும் கொடுக்குறப்ப நம்ம வேணான்னு சொல்லி அவங்கள நம்ம அதை நம்ம அவாய்ட் பண்ணால் கூட அந்த ஒரு தோஷம் மிகப்பெரிய ஒரு தோஷத்தை, பாவம் நமக்கு சேருமா.
அதே மாதிரி நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு போவோம். கரெக்டாக மற்றவங்க வந்து அந்த இலையில வந்து உட்காந்து கரெக்டாக சாப்பிட்ற நேரத்தில் அவங்கள வந்து அப்படி எழுப்பி விடுவாங்க. அது மாதிரி ஒருத்தங்க இலையில சாப்பிட உட்காரப்ப அவங்கள எழுப்பி விட்டால் கூட அந்த ஒரு தோஷம் நம்ம பரம்பரைக்கு அன்னதோஷம் வரும்னு சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக வந்து நம்ம வந்து அன்னதோஷத்துக்கான காரணங்கள் சொல்லலாம். அப்படி நாளைய தினத்தில் நம்ம அதாவது இந்த அன்னாபிஷேகம் அந்த நாள் இருக்குது பார்த்திங்களா, இந்த நாளில் நம்முடைய வீட்டுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வெறுங்கையோடு நம்ம அனுப்பிவிடவே கூடாதான். குறிப்பாக பசின்னு யார் வந்தாலுமே உணவு இல்லை அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு இல்லைங்கிற அந்த ஒரு வார்த்தை நாளைய தினம் மட்டும் நம்முடைய வாயிலிருந்து மறந்தும் கூட சொல்லிடாதீங்க. ஏன்னா நாளைக்கு அன்னாபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள். அதனால் உங்களால் உணவாக கொடுக்க முடியல, நம்ம வீட்டில் சமைச்சிருக்க மாட்டோம் அந்த நேரத்தில், அப்படி உணவு கொடுக்க முடியாட்டி கூட நம்மக்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு பணம் வந்து அவங்களுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுதோ அந்த ஒரு பணத்தை கொடுத்து அவங்களுடைய பசியை வந்து ஆற்றுவதற்கு நம்ம அனுப்பணும். அதே மாதிரி இந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு அசைவ உணவுகள் கட்டாயம் சாப்பிடவே கூடாது. சைவ உணவுகள் மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த முழு பௌர்ணமி நாள் அன்னைக்கு வெள்ளி பாத்திரங்கள், விலை உயர்ந்த பொருட்கள், பால், அந்த வெள்ளை நிற பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா, தயிர், இது மாதிரியான பொருட்கள் வந்து யாருக்குமே நம்ம தானமாகவோ இல்லை அக்கம் பக்கத்துக்காரவங்க கொஞ்சம் தாங்கன்னு கேட்பாங்க, அது மாதிரி வந்து எக்காரணம் கொண்டும் நம்ம வந்து கொடுத்து விடக்கூடாது. அதே மாதிரி அரிசி, பச்சரிசியாக இருக்கட்டும் புழுங்கல் அரிசியாக இருக்கட்டும், அந்த அரிசியை பணம் கொடுத்து தான் வாங்கணுமே ஒழிய நம்ம வந்து மற்ற சூழ்நிலையில் கடனாக வந்து வாங்கவே கூடாது. இப்படி செய்கிறதுனால நம்ம தெரியாமல் இது மாதிரி கடனாக நம்ம வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சந்திர தோஷமானது ஏற்படும். அதே மாதிரி வீட்டோட எந்த ஒரு பகுதியையும், வீட்டோட எந்த ஒரு மூளை முடுக்கு எல்லா இடமும் வந்து அசுத்தமாக வைக்கக்கூடாது, இருட்டாக வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா நாளை தினம்ங்கிறது பெருமாளுக்கு மிக முக்கியமான ஒரு உரிய நாள். அதனால் பெருமாளோடு சேர்ந்து மகாலட்சுமி தாயாரும் நம்முடைய வீட்டுக்கு வருவாங்க. அதனால் வீட்டை வந்து நாளைய தினத்தில் இந்த ஐப்பசி பௌர்ணமினால் சுத்தமாக வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. அதே மாதிரி இருக்கிறதுலே மிக உயர்ந்த ஒரு தானம் எதுன்னு கேட்டிங்கன்னா அன்னதானம் தான். எதற்காக முக்கியமான தானம், உயர்ந்த தானம் அன்னதானம் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பொருளையுமே வந்து நம்ம தானம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எவ்வளோ கிடைச்சாலும் நமக்கு நல்லாயிருக்கும், பின்னாடி வச்சுக்கலாம், ஃப்யூச்சருக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடச்சா நமக்கு சந்தோஷப்படுவோம். திருப்பி நமக்கு நிறைய கிடச்சா நல்லாயிருக்குமே நீங்கள் நம்மளுடைய மனசு யோசிக்கும். ஆனால் இந்த அன்னதானம் மட்டும், இந்த சாப்பாடு மட்டும்தான் நமக்கு ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் வந்து அந்த உணவை வந்து கண்டிப்பாக சாப்பிடவும் முடியாது, அதற்கு உடலும் ஒத்துழைக்காது, மனமும் ஒத்துழைக்காது. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான அன்னதானத்தை, சக்தி வாய்ந்த இந்த அன்னதானத்தை நாளைக்கு வந்து நம்ம யாருக்காவது ஒருத்தருக்காச்சும் நாளைய தினத்தில் நீங்கள் அன்னதானம் பண்ணிங்கன்னா உங்களுடைய 7 தலைமுறைக்கும் இந்த அன்ன தோஷங்கிறது ஏற்படாதுங்க. நம்ம மனுஷங்களுக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும்னு தேவையில்லைங்க. ஒரு காக்கைக்கோ குருவிக்கோ நாய்க்கோ ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு நாளைய தினத்தில் மறக்காமல் தானம் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த புண்ணியமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வாழ்த்தும். அதனால் தப்பி தவறி கூட இந்த அன்னபிக்ஷனால் இந்த ஒரு தவறுகளை நீங்கள் செய்யாதீங்க. இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.